ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பு இந்த பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர்லேயே பேம்பு இருக்கிறதுனால உண்மையான பேம்பு வகையை சார்ந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு வகையான இன்டோர் பிளான்ட். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் அதிகப்படியாக வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் இது. இது ட்ரெசினா வகையை சார்ந்தது. இது சீனர்களின் நம்பிக்கையின்படி ஃபெங் ஷுயி அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. ஃபெங் ஷுயி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதை வந்துட்டு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெங் ஷுயி ஒரு 5 எலமெண்ட்ஸை குறிக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர், வுட், எர்த், வாட்டர், மெட்டல். வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்னா இந்த தண்டு வகையை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் இதில் கட்டி வச்சுருக்காங்க, இது வந்து ஃபயரை குறிப்பிடுறதாகவும். தேர்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரையே தான் குறிக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எர்த்துன்றது வந்துட்டு அந்த பெபிள்ஸ், அது உள்ள வந்து கலரான ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அந்த பெபிள்ஸை குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா மெட்டல்ன்றது நம்ம வைக்கக்கூடிய மெட்டல் பவுல்ஸ் இல்லை அந்த கண்டெய்னர்ஸை குறிக்கிறது தான் மெட்டல். இது 5 எலமெண்ட்டும் சேர்ந்து தான் வந்துட்டு ஃபெங் ஷுயி அப்படின்ட்டு அழைக்கப்படுறது. சீனர்களால் தான் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு லக்கி பிளான்ட்டாக வந்துட்டு பார்க்கப்படுது. இதை மோஸ்ட்லி சைனாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. சீனர்களின் நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட்ஸின் லேயரை பொறுத்து தான் அதனுடைய முக்கியத்துவம் வந்துட்டு வேறுபடுது. அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க. லக்கி பேம்பில் மொத்தம் 8 வகையான லேயர் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங்கும் இருக்குது. அந்த லேயர்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக், அந்த தண்டு வகை. ஃபஸ்ட்டு தண்டு கட்டியிருக்கிறது ஃபஸ்ட்டு லேயராகவும், அதுக்கடுத்தது செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட். இதுதான் அது வந்து லேயரை குறிக்கிறது. இப்போ அந்த 8 வகையான லேயருக்கு என்ன மீனிங்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லேயர்ன்றது பார்த்திங்கன்னா லவ், அதை குறிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், வெல்த் அண்ட் லாங் லைஃப். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 லேயர். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு லேயர். இதுக்கு நடுவில் இங்கே இருக்குது பாருங்கள், இது செகண்ட் லேயர். அதுக்கு மேலே இங்கே தெரியுதுங்களா, இது தேர்ட் லேயர். இப்படி தான் அதோட வந்துட்டு லேயர்ஸ் வந்து இந்த செடியில் வந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 லேயர் வந்து இவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அதனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா 4 லேயர் கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. அது வந்து அவங்கள ஒரு நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் 4 வந்து அவங்க எந்த விதத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்பர் 5 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்த். அடுத்தது நம்பர் 6, அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட் லக், வெல்த். நம்பர் 9 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட் லக். நம்பர் 10 எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்பர் 21, அது எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். இதுதான் இதோடைய 8 லேயர்ஸுக்கான மீனிங்ஸ். இந்த செடியை வளர்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேர் பியூரிஃபையர். அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். இப்போ இந்த செடியை எப்படி வீட்டுக்குள்ளே வளர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு விதம் வந்துட்டு இந்த மாதிரியான கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக அந்த வேர் பகுதி மட்டும் முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இது ஒரு வகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சாண்ட்லேயும் ஒரு பாட்டில் சாண்ட் போட்டும் வைக்கலாம். அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பாட்டில் கண்டிப்பாக வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ரிவர் சாண்ட், கொக்கோபீட், கம்போஸ்ட் இதோட அளவுகளையும் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொக்கோபீட் மட்டும் 40% யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றது இந்த சாண்ட் அண்ட் கம்போஸ்ட் இதை வந்துட்டு 30% யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வளரும். அதே மாதிரி அந்த மண்ணில் எப்பயுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா வளரும். அதுக்கப்புறம் 2 days ஒன்ஸ் வந்துட்டு சன்லைட்டில் வச்சு எடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டோரில் வச்சு வளர்க்கணும், நல்லா வளரணும்னு நினைக்கும் போது அதுக்கேற்ற வந்து வெளிச்சம், காற்று அதெல்லாமே வந்துட்டு உங்கள் ரூமில் வந்து நல்லா இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய இடத்த வந்து சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பவுலில் வந்து நீங்கள் வந்துட்டு கண்ணாடி பவுலில் வாட்டர் போட்டு வளர்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 days ஒன்ஸ் வந்து அந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் ஊற்றாதீங்க. அடியில் அந்த வேர் வந்து மூழ்கிற மாதிரி ஊற்றுனீங்கனாலே போதும். அதே மாதிரி நீங்கள் 10 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணும்போது அதில் வந்துட்டு அழுகை ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி அது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து செத்துரும்.
கண்டிப்பா பிளான்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. நம்ம ரூம்ல வந்துட்டு இந்த மாரி மணி பிளான்ட் இந்த மாரியான லக்கி பேம்பூ இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு லக்கு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஹேர பியூரிஃபை பண்ணி குடுக்கும். நல்ல ஒரு ஆக்ஸிஜன வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரு பவுல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் காயின்ஸ் போட்டு வைப்பாங்க. அது ஒரு விதமான லக்கியா அவங்க வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. அந்த மாரியும் நீங்க போட்டு வைக்கலாம். நெறைய கலர் கலர் அந்த ஸ்டோன்ஸ் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது பார்க்க இன்னுமே அழகா இருக்கு. ப்ளஸ் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கப்பீஸ் குட்டி குட்டி மீன், ஃபிஷ் எல்லாம் இதில விடுவாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பெட்ரூம்ல வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எழுந்துக்கும்போது அந்த கிரீனிஷான, ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் பார்க்கும்போது, அன்னைக்கு நாள் நம்மளுக்கு அதே மாரி புத்துணர்ச்சியோடையும், அழகாகவும் இருக்கும். கண்டிப்பா நான் சொன்னத நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு புடிச்ச இடத்துல வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அந்த பிளான்ட்ஸ பார்க்கும்போது நம்மளோட கவலைகளும் மறந்து ஒரு விதமான ஹேப்பினஸ் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.